வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம். நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. இவங்க திருமணமாகி பல வருஷமா ஆகுது. ஸோ நம்மளோட வம்சத்தை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, எதனால நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் அமையல அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம வந்து கன்சல்டேஷன் வழங்கும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்லேருந்து தான் எதையுமே ஆரம்பிக்கும். அதே மாதிரி சீமன்லேருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும் போது வந்து எல்லாமே சரியா இருக்கு, ஆனால் நாங்கள் தாம்பத்தியத்தில் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் தாமதம், சம்டைம்ஸ் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு. ஸோ இருக்கவே மாட்டோம் அப்படின்னும் போது வந்து குழந்தை அமையிறது வந்து ரொம்ப கொஞ்சம் அரிது, கஷ்டமும் கூட. அப்போ ஏன்னு கேட்கும் போது தான் வந்து அப்போ அவங்க மனம் விட்டு பேசுகிறாங்க. ஒரு ஒய்ஃபாக உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவருக்கு என் மேலே வந்து ஈடுபாடு இல்லை இந்த தாம்பத்தியத்தில். அப்போ ஏன் கேட்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸா அப்படிலாம் கேட்கும்போது இல்லை, அவர் சொல்கிறாரு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்டதா, இல்லை அவங்களுக்குள்ளார வந்து அடுத்த ஃபீலிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் பார்ட்னர் கூட ஒன்றா இருக்கணும்னு அந்த ஒரு ஆசை இல்லாமல் வேற ஒரு நோக்கத்துக்கு போகிறாங்களா? என்ன உங்களோட கருத்து? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மெயினாக ரெண்டாக தான் பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆர்கானிக், அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, சுகர் பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து நரம்பு வீக்னஸ் இருக்குது, இல்லை விரைப்புத்தன்மை வரத்துக்கு வலி இருக்குது, அந்த இடத்துல வலி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்னால அவங்க சேர்ந்துருக்க முடியல. இது ஒரு வழி. இன்னொன்று சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் ஃபேக்டர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப மைல்டாக ட்ரீட் பண்ண வேண்டியது, சின்ன வயசுலேருந்தே செக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஒரு பயம், ஐயோ இது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசில் பதிஞ்சிட்டதுனால சேர்ந்து இல்லாமல் இருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சரி பண்ணோனாலே ஒரு 2 கன்சல்டேஷனில் சரியாயிடும். இதுக்கு அடுத்தது வந்து அவர்ஷனே இருக்கும். செக்ஸ்னாலே தப்பு, இருக்கவே கூடாது, எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு அவர்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் டஃப். இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கும், அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லவ்வர் இருந்திருப்பாங்க, அவங்க கூட ஒரு தொடர்பு இருக்கும், அதனால ஒய்ஃப் மேலே ஆர்வம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் சில பேர் வந்து எனக்கு அவங்களே பேஷண்ட்டே வந்து சொன்னது என்னன்னா, என் கூட காண்டாக்ட் இருங்கன்னு சொல்லி லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், ஆனாலும் காண்டாக்ட் இருங்கன்னு சொன்னா கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு அப்புறம் விசாரிச்சு ஃபோன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டாக்டர் அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு மேலே காண்டாக்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து இப்போ லாஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து ஜென்ஸ் வந்து ஜென்ஸ் கூடயே இருக்கிறது. அந்த ரிலேஷன் வந்து இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இங்கேயுமே பேஷண்ட்ஸ் ஆர் கம்ப்ளைனிங். என் ஹஸ்பண்ட் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஃபீமேல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு காலேஜில் என்னோடய ஃப்ரெண்டு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போ எனக்கு வற்புறுத்தி எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில் கட்டாயம் அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அதை தெரிவிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க அந்த எண்ணம் சரி பண்ணாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. சரி பண்ணி நான் தப்பாக நினச்சிட்டேன் ஒரு தடவை, ஆனால் எனக்கு வந்து பொண்ணு மேலே தான் ஆர்வம் இருக்குன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் பையனோட தான் உறவு இருக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவள் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமாம். அதனால இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தப்ப பொண்ணு வந்து சொல்லுது நான் பையனை. ஃபுல் ஹார்மோன் டெஸ்ட் ஃபுல்லாக பண்ணி பார்த்துட்டோம், 46XX குரோமோசோம் தான் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே சிலம்பாட்டம் அந்த மாதிரி கராத்தே அந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருந்துட்டு, அதனால அவளுக்கு வந்து நான் வந்து பையனாக தான் ஃபீல் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்போ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நானே கவுன்சிலிங் கொடுக்கல, வி இன்வால்வ் அ சைக்காலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்ட். ஸோ இவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணது என்னன்னு பார்த்தா எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆதங்கமாக தான் இருந்தது. என்னடா இவ்வளோ அழகாக இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாளே, இவ சொல்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோன்னா அது தப்பா கரெக்டா, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு டவுட் இருந்தது. பட் சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே கன்சல்ட் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையனோட லைஃப்பும் போயிடும். ஆமாம். அதனால இவங்களும் ரொம்ப மனசில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுவாங்க. அதனால இவங்களை அவங்களோட போக்கிலே விடுறது தான் நல்லது. இது ஒரு ஹார்மோன் டிஃப்ரென்ஸ்னால வர எண்ணங்கள், இதை நம்ம சரி பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்த சின்ன வயசுலேருந்தே செக்ஸை பற்றி பேசுறதே நம்ம ஊரில் நிறைய பேருக்கு கஷ்டம். செக்ஸ் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? ஒரு சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை போன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்காம இதை வந்து ஒரு பயாலஜி செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்லேருந்தே கொடுக்கும் போது செக்ஸ் மேலே இருக்க பயம் போயிடும். சினிமாலையும் வந்து எப்போ பார்த்தாலும் செக்ஸ் வந்து ஒரு ரேப், ஒரு ஹர்ட்டிங் இஷ்யூ,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படங்கள் பார்க்கும்போது தே கெட் ரியலி வரிட். ஓ இது இவ்வளோ வலிக்கிற மாதிரி ஒரு விஷயமா, ஒரு பிரச்சனை உள்ள விஷயமா. ஸோ செக்ஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அதனால தான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங். எல்லா உயிரினத்தோட அடிப்படை ரீப்ரொடக்ஷன். அதனால அதை வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்ட் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறது தப்பு இல்லை. இதை வந்து நம்ம ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ரிலேஷன் இஸ் நார்மல் அப்படின்னு நம்ம செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கொடுத்தாங்கன்னா இந்த அவர்ஷன் ஃபீலிங் கம்மி ஆயிடும். அண்ட் இது வந்து ஒரு கன்ஃபியூசிங், நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டது பையனும் இல்லை பொண்ணும் இருக்கிறது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க ஏஷியன் ரீஜன்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரி அமெரிக்காலெல்லாம் வந்து இட் ஹஸ் பிகம் வெரி நார்மல். அவங்களாம் பப்ளிக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வாழறாங்க, ரொம்பவே நார்மலாக இருக்காங்க. நம்ம ஊரில் இன்னும் அந்த கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக வரல. இதை நம்ம சப்போர்ட் பண்ணணுமா இல்லை அப்போஸ் பண்ணணுமா இதெல்லாம் நினைக்கிறதோட நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்ன இருக்கிறவங்களுக்கு நம்ம கல்யாணம் வற்புறுத்தி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் செக்ஸ் பற்றின பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை போக்குறது நல்லது. கெட்ட எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணுறது நல்லது. நல்ல கேரக்டர், நல்ல ஆட்டிடியூட் சின்ன வயசுலேருந்தே நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃப்யூச்சரில் கம்மியாகும். ஐ திங்க் நீங்கள் அவங்களுக்கு நல்ல கன்சோல் பண்ணிவிட்டு அவங்க அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும். கண்டினியூ பண்ண போகிறது இல்லைன்னா தனியாக செப்பரேட் ஆகிட்டு அவங்க ஒரு நல்ல லைஃப்பை பார்த்துக்கிறதே ரொம்ப நல்லது. ரதர் தென் ஏன்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் 40 வயசு வரைக்கும் இருந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. 40 வருஷமாக சேஞ்ச் ஆகாதவர் அடுத்த 5 வருஷத்தில் சேஞ்ச் ஆவாரான்னு தெரியல. என்ன நம்மளோட நோக்கம் வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கணும் தான். ஆனால் வென் ஹஸ்பண்ட் இஸ் ஹேவிங் ரிலேஷன் வித் அனதர் பர்சன் அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவங்க சரியாகி வரேன்னு சொன்னால் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சரியாகவே மாட்டேன் எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தனியாக இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழலாமா இல்லை இவங்க நிம்மதியாவது வாழலாமான்றத முடிவு பண்ணணும். ரொம்ப விளக்கமா நுணுக்கமா நினைக்கிற இந்த மெசேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் யங் ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்டிங் லைஃப்பில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுறதா இல்லை பேன் பண்ணுறதா அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எந்த வகையில் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும், அட் த சேம் டைம் நீங்கள் மன சந்தோஷத்தோட இந்த வாழ்க்கையை ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம். வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.